நம்ம கிளம்பி கொஞ்சம் இறங்கி போகணும். அப்பதான் பல உண்மைகள் வெளிப்படும். அந்த அளவுக்கு இறங்கி போனோம். அப்படி உட்கார்ந்து ஒரு சட்டத்தை கொடுத்தான். பண்டாரம் ஓ சாமியா பண்டாரம் புதுசா ஒரு வார்த்தை தொழில மாத்தி சொக்கலிக்கிறது அம்மா கோயிலோடு விட்டுருக்கேன். என்ன பண்றது? சக்கர டப்பாயெல்லாம் விட்டு வந்தா அப்படிதான் இருக்கு. அப்படியா? ஓ சாமியா ஏன் சாமி பண்டார் ஏன் சாமி மாலை விழுந்தது. மாலை விழுந்தது சாமி. கழுத்துல என்ன போட்டுக்கிற? அங்க போகாத காலம் முடிச்சு விடுவா. அங்க போக பிரச்சனை நல்லது. பண்டார் ஐயா மாலை கழுத்துல எங்க கோயிலுக்கு ஒரு மாலை கழுத்துடா. என்னடா வாய பாருங்க வாய்க்கால் நீக்கிட்டு போகுது. தாக்கல கையில் பறிச்சு நீ உண்மையிலே மூக்குல வீச வச்ச ராமல இருந்தா வெள்ளை கட்டி வெள்ளை சட்டை போட்ட ஒரு ஆம்பளையா இருந்தா இந்த இடத்துல எனக்கு எப்ப சோர்ந்தமா வச்சு எல்லாரும் சாப்பிடுறாங்க. பண்டாரம் உனக்கு ஓப்பரச்சு எனக்கு அம்பரச்சு நாங்க எதுக்கு வந்தோம்? நீ சாப்பிடுமா? நான் மாலை வாங்க வந்தேன். அப்படியா? நீ எதுக்கு வந்த? நான் சோர்ந்து வந்தேன். பண்டாரம் நீ மட்டும் மாலை கலந்து உனக்கு உடனே சாப்பாடு. எனக்கு தானா வந்த மாலை வேலை நீ எடுத்து ஓடி போன பண்டாரத்தோட சுட்டோட தட்டி மாலையை பறிச்சுட்டு போறீங்களே இந்த 2 மணி நேரத்துல அவ்வளவு வேலையை முன்னாடி இருந்து நிற்கிறேன். போடா 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 வேண்டாம் போட்டா மாலையே கொண்டு வந்தான். என்ன மந்திரி மாலைக்கு இருக்க வாய்ப்பு இல்லையே. தாங்கள் மகள் எரிந்த மாலை கேவலம் ஒரு பண்டாரத்துடைய கழுத்தில் இருக்கிறது. எல்லாரும் ஒரு பண்டாரம் கழுத்துல மாலையா? சாதாரண பண்டாரம் கிழட்டு பண்டாரம். ரொம்ப கிளம்பலாண்டாருமா? சின்ன வயசுல கட்டி